ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கீ மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யலாம். இந்த மைசூர் பாக் ரொம்ப டேஸ்ட்டாக, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம இது தீபாவளி ஸ்பெஷலாக தான் நம்ம கீ மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். நம்ம இது வறுக்காத கடலை மாவு தான், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் எந்த கட்டிகளும் இல்லாத மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகரை மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் 1.25 அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 2 சேர்த்துக்கலாம். எனக்கு இனிப்பு இவ்வளோ போதுன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ் மேலே தூக்கி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த கடலை மாவில் நம்ம 1 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் தான். நம்ம ரீஃபண்ட் ஆயிலில் அதுக்கப்புறம் நெய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம கடலை மாவு எதில் அளவு பண்ணோமோ அதுலேயே தான் நம்ம ரீஃபண்ட் ஆயில் கூட அளவு பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம கரைச்சிக்கலாம். கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நெய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது உருக்கி எடுத்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சர்க்கரை வச்சுருக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் பாகு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணலாம். இது இன்னும் கொதிக்குது. இன்னும் சர்க்கரை கறியில் சரியா. இப்போ பிசு பிசுக்கு தன்மை தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஒரு கம்பி பதம் பாகு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாகு வந்துடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இது நல்லா கொச்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இது சீக்கிரமாகவே கெட்டிப்பட்டுடும். நம்ம அதனால் கலந்து கொடுக்கலாம். இப்போ இதுக்கு கலர் நான் ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். கலர் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்குன்றதுனால நான் லெமன் எல்லோ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ நல்லா நொறையாக வருது பாருங்கள். நல்லா கொதிக்குது. நான் ஒரு பக்கம் நெய் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. அந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டதோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய் இந்த கடலை மாவில் சேர்ந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு நம்ம செகண்ட் டைம் ஊற்றலாம். இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம கை விடாமல் கலந்து கொடுக்கணும். இது இப்போ நான் செகண்ட் டைமும் ஊற்றுறேன் பாருங்கள். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நெய் ஊற்றணும். ஒரே முறை ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றும் போது தான் நமக்கு மைசூர் பாக் நல்லா அப்படியே வாயில் வச்ச உடனே கறியக்கூட தான் இருக்கும். இப்போ நான் இன்னொரு முறை நான் சேர்க்குறேன் நெய். சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே செய்யலாம். இப்போ நான் கடைசி முறை நான் நெய் சேர்க்குறேன். நான் எல்லா நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், கலந்து கொடுக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் வரணும். கடைசியில் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ இது ஆகட்டும். நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை முதல்லையே நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த மைசூர் பாக் நல்லா கொச்சி ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது சைட்லெல்லாம் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்ம மைசூர் பாக் இருக்கணும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயிலே செய்யலாம். நீங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு செக் பண்ண தெரியலனா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு தட்டில் கொஞ்சமாக இதை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். இது நல்லா உருட்டி இது கெட்டி ஆச்சுனாக்கா மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் கூட வந்திருக்கு. இது இப்போ நல்லா சூடாகவே இருக்குது.
இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஈவனாக பண்ணலாம். நம்ம இந்த மைசூர் பாக்கை வந்து ட்ரேயில் ஊற்றிட்டு எல்லா சைடும் நம்ம வந்து ஈவனாக பண்ணலாம். ஒரு முறை நல்லா டேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஈவனாக பண்ணிட்டேன். ஸ்பேச்சுலா வச்சு ஈவனாக பண்ணிக்கலாம் எல்லா சைடும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு அதுலேயும் நம்ம வந்து நைஸாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மைசூர் பாக்கு வந்து நல்லா கூல் ஆகிட்ட பிறகு தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நல்லாவே கூல் ஆகிடுச்சி. நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கிற பட்டர் ஷீட்டு கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டு வச்சுருக்கிறது மேலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேறு தட்டில் வச்சுக்கிறேன். இப்போது பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலேயே நான் வந்து இன்னொரு முறை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் போட்டிருக்கேன் இந்த பீசஸ்ங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்து காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு கீ மைசூர் பாக்கு. கடையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. வீட்டில் செஞ்ச மைசூர் பாக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப நல்லாவே வரும். நான் வந்து கட் பண்ணும்போது உள்ளெல்லாம் லைட்டு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். மைசூர் பாக்குனா இந்த மாதிரியில் தான் இருக்கும் மைசூர் பாக்கு. ஸோ இது வந்து சுலபமாக செய்ய முடியும் வீட்டிலையே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.